இஸ்லாத் என்கின்ற மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு சமூக நல்லிணக்கத்தை நோக்கி பயணிச்சிருக்க முடியும். ஜென்ரல் இப்போ நான் இந்து ரிலீஜன் தான், ஒன்றும் மறைவெல்லாம் கிடையாது, மறைச்சிக்கிட்டுலாம் வரணும் இல்லை. அதாவது இப்போ நான் குடிச்ச எச்சி தண்ணியே இன்னொரு ஜாதி குடிக்க மாட்டேன், நான் குடிச்ச ஒரு எச்சி பலகாரத்தை இன்னொருத்தர் சாப்பிடும். எச்சி இல்லாத ஒரு சமுதாயம் இருக்கிறது என்றால் அது இஸ்லாத் மட்டுமே. எச்சிலே கிடையாது, ஒரே விமானத்தை வந்து கடிச்சு தின்னலாம், ஒரே பிரியாணி போட்டு எல்லாரும் தின்னலாம். அந்த சமத்துவம் உணவிலே இல்லை இங்கே ஒரு ரிலீஜன்ல, குறைந்தபட்சம் உணவிலே இல்லை. மாவீரன் பழனிபாவை பற்றி 256 மணி நேரம் நான் பேசியிருக்கேன் இது வரைக்கும், மொத்தம் என்னோட வலைவலி காட்சிகளில். முதல்ல நான் யாருன்னு புரிய வச்சது அவர் தான். நீங்கள் அவரை புரிஞ்சுக்கிட்டாதான் நாம யாரு, இஸ்லாம் என்பது என்ன, அது ஒரு மார்க்கம், அது ஒரு மதம் இல்லை. மத வெறி பிடிச்சிருக்கிறேன், எங்கே மத வெறி பிடிச்சது அப்படி அதை சொல்லவே இல்லை. அது ஒரு மார்க்கம், வழிபாடு முறை. இப்போ நான் சாமி கூப்பிட்றேன், நீங்கள் தொழுகிறீங்க, கிறிஸ்டியன்ஸ் இப்படின்றாங்க, அது ஒரு வழிபாட்டு முறை, அது ஒரு ஒழுக்க நெறிகளை மரியாதைக்குரிய அல்லாஹ் அவர்கள் எழுதியிருக்கிறார். புத்தகத்தை படிங்க, தமிழ்லே இருக்கு. ஆனால் இது எதுவுமே படிக்க முடியாது என்னால். ஆனால் நான் இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் மாவீரன் பழனிபாபாவை வாட்ச் பண்ணுறது வழியே கிடையாது.